எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தெரியல மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னே அக்கா வீட்டு மரத்தில் வந்து வாழைத்தார் வந்து வெட்டியிருந்தோம். அந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னா பழுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பழுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பட்டா பாட்டிருக்க எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காயை எடுத்து சாக்கில் சுற்றி வைக்கிறோம், பழுக்கலை. வாழைக்காயை வந்து சிப்பாக அறுத்து ஒரு மூலையில் கொட்டி வச்சுருந்தேன், அப்படியும் பழுக்கலை. நாங்கள் எல்லா ட்ரிக்கும் பண்ணி பார்த்தாச்சு, வாழைக்காய் பழுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு முடிவு பண்ணி இந்த வாழைக்காயை ஃபுல்லாக எடுத்து ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி வச்சிடணுன்ற மாதிரி பிளான் பண்ணி மூடி வச்சுருந்தோம் மக்களே. வச்ச 2 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா பழமே பழுத்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன, வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்காக வாழைப்பழத்தெல்லாம் வெளியே எடுத்தாச்சு மக்களே. வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் நான் இந்த ஐடியாவை பிளான் பண்ணுங்க மக்களே. வீட்டில் ஒரு மூலையில் ஒரு ட்ரம் கிடக்கும், தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரம். அந்த ட்ரம்மில் போட்டு 2 நாளைக்கு மூடி வைங்க, வாழைப்பழம் ஈஸியாக பழுத்துரும். இந்த ட்ரிக்கை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வாழைப்பழத்தை கொடுத்து நானும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு, அப்புறம் அக்காவுக்கு 2-3 வாழைப்பழம் சீப்பு இருந்துச்சு, அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்தாச்சு மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாழைப்பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு மக்களே.